ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். Hello, welcome to வாங்க பேசலாம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் மூவி கிரிட்டிக் அண்ட் யூடியூபர் மிஸ்டர் ராம் அருணாச்சலம். ஹலோ அண்ணா. Hi Sridhar, how are you? Pretty good. So thanks for your time Okay. today. So இன்னைக்கு வந்து நீங்க வந்து இப்போ என்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு பெரிய ஒரு ரிவ்யூவர், நீங்களும் பெரிய ஒரு மூவி கிரிட்டிக் சொன்னீங்க. ஸோ இப்போ எத்தனை வருஷமா இப்போ நீங்க பண்றீங்க நீங்க ஒரு மூவி கிரிட்டிக்? இது வந்து more than 10 years. So I do it for எல்லா லாங்குவேஜும் பண்றேன். All languages I know pick up films, not only இங்க இந்தியன் ஃபிலிம்ஸ் மட்டும் இல்ல, இன்டர்நேஷனல்ஸும், because I am more interested. I'm associated with a lot of film festivals. நானே வந்து film festivals நடத்திருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்திருக்கேன். So it's mainly because of passion. From childhood it's a passion, but you know I started writing about films starting from, I would say, from 2014 வந்து எழுதுறேன். So you know, a lot of I would have, as of now I would have written for close to 500 plus movies. Oh, that's very good. So இப்போ பேஷன்னா இப்போ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ட்டு மூவி பேஷன்? in passion since my childhood. நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். அதாவது வந்துட்டு நான் வந்துட்டு அது அப்ப நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப வந்தது பழைய விக்ரம், கமலஹாசன் நடிச்ச ஃபர்ஸ்ட் விக்ரம். அத வந்துட்டு என்ன, அப்ப இருந்தே அந்த ஒரு என்னன்னா, எனக்கு இது மட்டும் இல்ல, எனி ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் ஐ லைக் இட் ஆக்சுவலி. ஓகே, யாராவது ஏதாவது ஒரு ஆர்ட் பண்ணாலே எனக்கு வந்து ஐ ரியலி லைக் தட், பிகாஸ் யூனோ ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஆர்ட் இஸ் சம்திங் தட் மேக்ஸ் யூ கீப் மூவிங் and gives you a lot of energy on whatever you might be, lot of, especially for if you take for IT people, பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ட்ஸ் ரிலேட்டட் ஏதாவது இருந்தா அது ஒரு பெரிய பூஸ்டர் இருக்கும். இல்லாட்டி இட் வில் பி கைண்ட் ஆஃப் monotonous thing they might be doing, right? ஸோ அதனால வந்துட்டு நான் சின்ன வயசுல இருந்தே இந்த கிரியேட்டிவிட்டின்றது வந்து எனக்கு அது எனக்குள்ள வளர்த்துக்கிட்டது, அது தானா வந்ததுன்னு சொல்லலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது வந்துட்டு விக்ரம் அப்ப வந்து 1986 விக்ரம் படம் வந்தப்ப, அப்ப நம்ம எல்லாம் அந்த பிளாட் சிஸ்டம் அப்பயே இருந்தோம்ல, அந்த ஹவுசிங் போர்டு அந்த மாதிரி இருக்கும்போது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்போ வந்து ஐ வாஸ் டூயிங் 7th ஸ்டாண்டர்ட் நினைக்கிறேன், 6th or 7th படிக்கிறேன். அப்போ வந்து என்ன ஏதாவது கிரியேட்டிவா பண்ணும்போது விக்ரம் கமலஹாசன் போய் சீதா தேவியை போய் மீட் எடுத்து வந்தா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலா ராவணன் இருப்பாரு. ஸோ லைக் கமலஹாசன் வந்து விக்ரம்ல போயிட்டு அந்த இதுக்கு போயிட்டு ஸோ அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இன்ஃப்ளூன்ஸ் வச்சுங்களேன். அது சும்மா நமக்கு இருக்க ரிசோர்ஸ்ல அந்த மாதிரி ஒரு கன்னு மாதிரிலாம் வச்சுட்டு போயிட்டு அந்த மாதிரி சும்மா பிஃபோர் அபார்ட்மெண்ட் பீப்புள், அதுவே ஒரு when I performed, like it was all about 300 people in front. So அந்த கூச்சம் இல்ல ஆக்சுவலா. So always I wanted to be kind of associated with some kind of art. So I do sing, I do act, I do write. Very good. So இதெல்லாம் வந்துட்டு because of definitely because of passion. I wouldn't say I'm a pro on all this, still learning quite a lot of things to learn. I've acted in short films. நம்ம யூஸ்வலா பேசுறது வேற, நம்ம வந்து படம் பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பண்ணது வேற. ஒன்ஸ் நம்ம வந்து அந்த ஃபீல்ட்ல இருக்கும்போது, I mean when you get into that, start learning more things, this we always talk about 24 crafts of film making. It's better, இப்போ எப்பவுமே சொல்றேன், யாரு வேணாலும் வரலாம், ஆனா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்தா நீங்க நல்லா பண்ணலாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நானுமே வந்து இந்த மாதிரி என்னடா இப்படி எடுத்துருக்கானுங்க அப்படி எடுத்துருக்கானு ஈஸியா சொல்றோம். But the thing is, when you really go to the shooting floor, you will understand. I myself have been a producer, so I know, I mean recently released Rail படம் வந்து கொஞ்சம் கோ-ப்ரொடியூசரா நான் கொஞ்சம் மிஷ்கின் படமா? மிஷ்கின் இல்ல, அது வந்து நீங்க சொல்ற ட்ரெயின் படம். ஆமா, நான் சொல்ற ரயில்னு ஒரு படம். நாங்க ஃபர்ஸ்ட் வச்ச பேர் வந்து வடக்கன். அப்புறம் பிகாஸ் ஆஃப் சம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் தே ஃபோர்சிபிலி ஆஸ்க்ட் us to change the title actually, because of political வடக்கன் வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆமா, அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபிலிம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்றப்பதான் தெரிஞ்சு ஒரு நாளோட அந்த ஷூட்டிங் வந்து காலையில ஆர்டிஸ்டுக்கு டீ கொடுக்கறதுல இருந்து
வைண்ட் அப் பண்ற வரைக்கும் ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுன்னு செலவு ஐ myself as ஐ மீன் ஐ எம் வெரி வெரி சோட்டா ப்ரொடியூசர் நான் ஆக்சுவலி ரொம்ப 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 ஸ்மால் டைம் ப்ரொடியூசர் பட் ஸ்டில் தட் பெயின் ஒன்லி எல்லாருக்கும் செட்டில் பண்ணும். அன்னைக்கு டெய்லி தான் வருவாங்க, டெய்லி வேஜஸ் கொடுக்கணும் எல்லாருக்கும். அந்த ஏன்னா கேரவானோட மோஸ்ட்லி நம்ம ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் போதே கண்டிப்பா பாத்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா எல்லாத்துக்கும் ட்ராலி, அப்புறம் செட் பீசஸ் சொல்லுவாங்க. பின்னாடி வந்து நம்ம கேரக்டருக்கு தகுந்த மாதிரி செட் பீசஸ் வைப்பாங்க. நீங்க செட் பீசஸ் வந்து பாலுமகேந்திரா சார் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மூடு ரெட்டைவால் குருவில எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து செட் பீசஸே நமக்கு வந்து ஒரு மூடுதான் கண்டிப்பா. அவரோட வீடு செட்டப்பே வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸோ இட் இஸ் ஆல் லேர்னிங். நீங்க பாத்தீங்கன்னா நான் சும்மா ஷேர் பண்றேன். வாட் எவர் யூ வாண்ட் யூ புட் இட், அதர்வைஸ் யூ எடிட் இட். இல்ல ஓகே, ஃபுல்லா ஸோ ஃபுல்லா தட்ஸ் நீ வாட். போடுங்கல்ல, இதெல்லாம் ஃபுல்லா வரும், டோன்ட் வரி. நான் என்ன சொல்லணும்னா, அதாவது வந்துட்டு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து அப்பதான் ரொம்ப பேச ஆரம்பிப்போம், அந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸின்னு நினைச்ச ஆள்ல நானும் ஒரு ஆள் தான் ஆக்சுவலி. கண்டிப்பா. ஆனா வந்து அப்படி கிடையாது. யூ ஹேவ் டு லேர்ன் திஸ் கிராஃப்ட் ஆஃப் 25, இன்க்ளூடிங் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொடக்ஷன் மேனேஜர்ன்ற ஒரு ரோல் நிறைய பேருக்கு தெரியாது. எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் என்ன, ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்கெல்லாம் வந்துட்டு அவங்க இல்லைன்னா இங்க ஷூட்டிங் நடக்காது. ப்ரொடக்ஷன் மேனேஜர் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா he only arranges everything. எவ்ரிதிங். So all these are crafts we have to learn. Lot of be it US, be it UK, or be it India, everybody wants to make a film. And என்னடா அப்படி பண்ணிருக்கான் அப்படி பண்ணிருக்கான் அப்படி கிடையாது. You have to learn the craft, and if you learn the craft and do it, it is well. And I recognize this. I recognize myself actually. நானுமே வந்து once when we get into the floor only, I understood all this. So நமக்கு லேர்ன் பண்ண நிறைய இருக்குது. நான் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் நாள் வந்து நான் ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். கள்ளம் பெரிதுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உண்மை தெரிந்தால் கொன்று விடு வந்து நானே ப்ரொடியூஸ் பண்ணி நடிச்சிருக்கேன். இட் வான் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் ஆன் ஆல் அந்த ஷார்ட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து வெப் அவேர்னஸ் சீரிஸ் வீடியோலாம் என்ன பண்ணியிருக்கேன். பண்ணீங்க வெப் சீரிஸ்? அது வந்து யூடியூப்ல இருக்கு. ஆசம் மச்சீஸ்னு ஒரு சேனல். ஓகே. ஆசம் மச்சீஸ் இப்ப நீங்க பண்ற மாதிரி ஆசம் மச்சின்னு ஒரு சேனல் இருக்கு. அதுல வந்து ஃபிளேம்ஸ் ஓகே. நம்ம வந்து இந்த சின்ன வயசுல ஃபிளேம்ஸ் போட்டு புரியுது விளையாடுவோம். ஒரு புரியுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். நான் பண்ணது இல்ல, பட் புரியுது. நான் பண்ணிருக்கேன். ஓகே, சோ அந்த 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 ஃபிளேம்ஸ் அந்த அந்த இதுல வந்து I did a small role, because known person, அவங்க ஆக்ட் பண்ணாங்க. சோ அதனால வந்து for whom I just acted as நைஸ் அந்த நைஸ். லீட் பொண்ணோட அப்பாவா நான் பாக்குறேன். நடிச்சேன். நான் போய் பாக்குறேன். பாருங்க இப்போட பாருங்க. அப்பாவா? So ஓகே. ஆமா, ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ம். My first short film கள்ளம் பெரிது was in YouTube before we released through Behind Woods. So அது கொஞ்சம் அவங்க பேமெண்ட் இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால எடுத்தாச்சு. So it went up to 1 million views. அது ஓகே ஓகே. அந்த என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். It was very nice, and it was actually released by Kamal sir. என்னோட ஃபர்ஸ்ட் படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ஐ மீன் லாட் ஆஃப் ஃபிலிம் வேர்ல்ட் பீப்புள் அப்ரிஷியேட்டட். அதுல எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அப்பதான் வந்து நம்ம நேரம் அது கொரோனா அப்பதான் ஸ்டார்ட் ஓகே ஆச்சு. ஓகே. ஆக்சுவலா my short film was released on November 23rd of 2019. That is 20ல when I was கொரோனா. ஆமா, இல்ல நிறைய வந்துட்டு இருந்துச்சு. சோ நம்ம வந்து இப்பவுமே ஐ ஹவ் ஆக்டட் இன் 2 தமிழ் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ். பட் நம்ம ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் சொல்லக்கூடாது. நடிச்சிருக்கேன்னு சொல்ல முடியும். புரியுது. இல்ல ஆனா என்னன்னா இப்ப இருக்கிற பிரச்சனை படம் இப்ப வரதே கஷ்டமாயிடுச்சு. ஆமா, இப்ப வெளில வரதே நீங்க வந்து கஷ்டமாயிடுச்சு. உங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது வந்துட்டு ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800 900 படங்கள், ஒரு 800 to 900 films have been censored and waiting for theaters to get கேள்விப்பட்டேன். theater. ஆமா, இது நீங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். இப்ப வந்து படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்றதுதான் கஷ்டம். கண்டிப்பா ரொம்ப கண்டிப்பா. ரொம்ப கஷ்டம். அதுல வந்து நீங்க வந்து தியேட்டருக்கு வந்து மினிமம் கேரண்டிக்கு பே பண்ணணும். அப்புறம் கியூப் பே பண்ணணும். இதெல்லாம் வந்து இந்த ரயில் படத்துல வந்து கத்துக்கிட்டது ஆக்சுவலா. இப்ப So, நாளைக்கு இல்ல ஐ மீன் இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிறதுக்கு காரணம் மெயினா மணி தான் காரணமா? மணி காரணம். ஆமா, மெயினா மணி தான். மெயினா. மணி. அதாவது என்னன்னா, யூ ஷுட் ஹேவ் த appetite. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சில பாயிண்ட்ஸ் சொல்றேன். ஓகே, அதை நீங்க புரிஞ்சுங்க. ஒண்ணு வந்துட்டு நம்ம படம் எடுத்து முடிச்சோம்னா படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் மஸ்ட். இந்த காலத்து இப்ப இருக்க பீரியட்ல ஆமா ஆமா. ஓகே கண்டிப்பா தேவை. நீங்க 3 நாள் ஓடினாலே நம்ம அந்த காலத்துல ஓடின சில்வர் ஜூப்ளிக்கு சமம் இங்க. ஆக்சுவலா 3 நாள் ஹவுஸ்ஃபுல்லா ஓடினா, ஏன்னா அவ்வளவு தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. நம்ம சின்ன படங்களுக்கு அவ்வளவு தேட்டர் கிடைக்காது. அதனால வந்துட்டு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இஸ் மஸ்ட். இன் வேரியஸ் சோஷியல் மீடியா எல்லாத்துலயும் நம்ம போடணும். நீங்க வந்து ஒரு படம் எடுத்தாலுமே இப்ப நம்மள ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர் கொஞ்சம் நியூ ஃபேஸஸ் எல்லாம் வச்சு பண்றோம். அதுக்கு வந்துட்டு
ரிலீஸ் பண்றதுக்கு பணம் வேணும். ஏன்னா நீங்க வந்து இன்னொன்னு தெரிஞ்சு, நான் பேனர் பேர்லாம் சொல்லக்கூடாது, ஏன்னா இதுல நீங்க ரெக்கார்ட் பண்றீங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் இப்படி வேணா சொல்றேன், ஆல் டாப் பேனர்ஸ் வாட் எவர் யூ சி, அவங்க ரிலீஸ்னு வரும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா. ஐ வுட் நாட் சே வாட் தோஸ் பேனர். அவங்க எல்லாத்தையும் வந்து அவங்க அவங்க வந்து எல்லா படத்தையும் பார்த்து பிடிச்சலாம் வாங்குறது இல்ல. டு யூஸ் தியர் பேனர் வி ஹேவ் டு பே மணி, ப்ளீஸ் கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட். கண்டிப்பா கண்டிப்பா ஓகே, பேருக்கு ஸோ தானே, நம்ம பேருக்கு வந்து தானே. ஆமா பேருக்கு, ஏன்னா எதுக்காக அது பண்றேன்னு புரிஞ்சுக்கணும். அது பண்ணா நமக்கு தியேட்டர் கிடைக்கிறது ஈஸி. கண்டிப்பா. அவங்க பேனர் யூஸ் பண்ணா அந்த பேனருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு, கண்டிப்பா இருக்கு. தே ஹேவ் ஒர்க் வெரி ஹார்ட், தே ஹேவ் கிரியேட்டட் தட் கைண்ட் ஆஃப் அ நேம். ஸோ டெஃபினெட்லி அந்த பேனரை யூஸ் பண்ணா தியேட்டர் கிடைக்கும். இட் இஸ் நாட் மென்ட் டு பி லைக் அவங்க ஓ இந்த படம் அந்த பேனர் ரிலீஸ் பண்றான் நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா மக்களுக்கு பதிஞ்சிருச்சு மனசுல. ஓகே, ஸோ அதனால வந்து ஸோ அவங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க படங்கள்லாம் விடுங்க, பெரிய ஆளுங்க படங்கள்லாம் அவங்களே பார்த்து பண்ணுவாங்க. பட் சின்ன படங்களை வந்துட்டு இந்த மாதிரி பேனர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது they will make some table profit, then only they will கைண்ட் ஆஃப் அவங்க பேனரை யூஸ் பண்ணலாம். எதுக்காகனா மெயினா புரிஞ்சுங்க, அந்த பேனரை எதுக்கு யூஸ் பண்ணா தியேட்டர் ஈஸியா கிடைக்கிறதுக்காக. தியேட்டர் ஈஸியா கிடைக்கும், ஏன்னா வந்து அவன் பாத்துக்குவான் எந்தெந்த தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணுது, நம்ம பணத்தை கொடுத்தா போதும். ஆனா பணம்லாம் நம்ம தான் செலவு. அந்த பேனரை நீங்க வந்து இது பண்ணணும். இப்ப நீங்களே ஓனா ரிலீஸ் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இப்ப வந்து எல்லா படங்களும் வந்துட்டு நீங்க முன்னாடி மாதிரி ரீல் பெட்டியோ இல்ல சிடியோ எல்லாம் அனுப்புறது இல்லை. எவ்ரி திங் கோஸ் ஃப்ரம் கிளவுட். ஓகே, கியூபுக்கு நீங்க படம் நீங்க என்ன பண்ணீங்க, அட்வான்ஸ்டா பே பண்ணி ஆகணும். ஒரு வாரம் 2 வாரம் ஓட்டுறதுக்கு வந்து தியேட்டர்ல வந்து நீங்க அட்வான்ஸ்டா த்ரூ அவுட் தமிழ்நாடுனா நீங்க இப்ப பே பண்ணி ஆகணும். நீங்க நாங்க வந்து 167 பிரிண்ட்ஸுக்கு வந்து 167 தியேட்டர்ஸுக்கு paid a huge amount actually to for 1 week. மீதம் இருந்தா கொடுத்துருவாங்க கியூப். இன்னொன்னு தியேட்டர்லயும் வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் மக்கள். தியேட்டர்ல வந்துட்டு ஒரு ஷோக்கு 25 பேர் கம்மியா இருந்தா கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, 25 பேருக்கு கம்மியா இருந்துச்சுன்னா பிகாஸ் தேர் ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் அதோட கூட இருக்கும், அவனுக்கு ஒர்த்து கிடையாது. ஓகே, ஸோ ஆல் திஸ் திங்ஸ் ஆர் தேர், வி ஹேவ் டு ஒர்க் இட் அவுட் அண்ட் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் தான். அதனாலதான் வந்து இப்ப வந்து அட்லீஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஓடிடி people have accepted to see good contents, doesn't matter எந்த ஆர்டிஸ்ட் அப்படிலாம் பார்க்காம they have accepted to do it. பட் வந்து அந்த மாதிரி நடக்கிறது இன்னும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா இல்ல. ஏதாவது ஒரு 10 படங்கள் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 2 படங்கள் அந்த மாதிரி ஹிட் ஆயிடுது. மற்ற படங்கள்லாம் நல்ல படங்கள்லாம் இருக்குது, அது ஓட்டத்துக்கு இல்லை. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். யூஎஸ்ல எத்தனை பேரு பார்த்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஒரு அருமையான படம் கிடான்னு ஒரு படம் பார்த்தேன். அருமையான படம். அதாவது சொல்றேன், ஒரு அது வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கக்கூடிய லெவலுக்கான படம் அது கிடா. அப்படி ஏன்னா இன்னொன்னு, நேஷனல் அவார்டு கொடுக்குறானுங்களோ இல்லையோ, அந்த படம் வந்து இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிறைய வாங்கிருச்சு. கிடா வந்து ரொம்ப அருமையான படம். ஸோ இந்த மாதிரி படங்களுக்கு வந்துட்டு நம்ம மக்கள் வந்து இதுக்கெல்லாம் சப்போர்ட் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம இதே கிடா வந்து மலையாள லாங்குவேஜ்ல வந்துருந்துச்சுன்னா நம்ம ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லியிருப்போம். நம்ம இப்ப ரா வெங்கட் நம்ம நண்பர் தான் பண்ணாங்க, அருமையான படம். ஒரு வந்து ஒரு கிராமத்தின் வாழ்வியலை வந்துட்டு அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க, அருமையான படம். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அந்த படம். நான் இப்பவுமே சொல்றேன், உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் இதை பார்த்தா ஐ ரெக்கமெண்ட் them watching this கிடா மூவி. they will feel very good. இன்னும் வந்து நல்ல மனுஷங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு ஃபீலிங் வரும் அந்த படம். இப்ப அந்த கிடா மாதிரி இப்ப இன்னொரு படம் கூட பார்த்தேன் ரீசெண்டா, அந்த குரங்கு பெடல்னு ஒரு படம் பார்த்தேன். அதுவும் ரொம்ப நல்ல படம். அதே மாதிரி தான், அதுவும் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் மூவி தான். அதே மாதிரி காளி வெங்கட் தான், இதுலயும் காளி வெங்கட், அதுலயும் காளி வெங்கட். நீங்க வந்து நான் தைரியமாவே சொல்லுவேன், பொன்னியின் செல்வனோட I forgot the movie name. தெரியும் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு படம் ஒண்ணு தெரியும், எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்ல. பொன்னியின் செல்வனோட அந்த படம் வந்துட்டு ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. ஆமா, அது பாத்தீங்கன்னா அந்த பழங்காலத்து தமிழ் அப்படி தமிழுக்கே டிரான்ஸ்லேஷன் போட்டாங்க அதுல கீழே படத்துல. ஸோ அருமையான படம் அது. அந்த மாதிரி படங்கள்லாம் அவ்வளவு எஃபோர்ட் போட்டு பண்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம நிறைய அப்ரிஷியேட் பண்ணி அதை பார்க்கணும். நிறைய பெயின்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம அதான் சொல்லுவாங்க, ரிலீஸ் பண்ணி அந்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்றது பெரிய வேலை. மார்க்கெட்டிங் பட்ஜெட் இஸ் மஸ்ட் ரிக்வயர்ட். இன்னொரு பாயிண்ட் இதுல சொல்றேன், இதுல வந்து இட் இஸ் நாட் அபவுட் ரிலீஸ் இந்த மூவி. நம்ம இந்திய திரைப்படங்கள் ஆஸ்கர் வாங்கவே வாங்காது, நான் சொல்றேன்.
இல்ல ஏன் ஆஸ்கர் சொல்றேன்? வந்து இல்ல ஆஸ்கர் இப்ப நான் இங்க இல்ல 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 யூஎஸ்ல இப்ப நான் 30 இயர்ஸா ஆஸ்கர் இருக்கேன். எதுக்கு சொல்றேன்னா, ஆஸ்கர் தகுதி வாங்கக்கூடிய படங்கள் இந்தியால இருக்குது. ஏன் வாங்காதுன்றது ரீசன் சொல்றேன். பிகாஸ் ஐ எம் கனெக்டிங் திஸ் பிகாஸ் யூ நீட் அ ஹியூஜ் மார்க்கெட்டிங் பட்ஜெட். கண்டிப்பா அதான் அதான் எதுக்குன்னா நீங்க வந்து இப்ப வந்துட்டு இப்ப எந்த இப்ப லகான் வந்து லாஸ்ட் 5 நாமினேஷன்ஸ்ல வந்துச்சு ஃபியூ இயர்ஸ் பேக். ஓகே, அதுல வந்துச்சு. அதுக்கெல்லாம் வந்துட்டு இப்ப வந்து ட்ரிபிள் ஆர் வந்து இந்த சாங் வாங்கினா அதுக்குள்ள மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா பிடிக்கும். இதோட கண்டிப்பா நல்ல பாடல்கள்லாம் இருந்திருக்கும் இல்லைங்களா? ஆனா வந்துட்டு அங்கேயே இருக்கணும். இப்ப வந்துட்டு சொசைட்டி ஆஃப் த ஸ்னோன்னு ஒரு படம் வந்துட்டு இந்த வருஷம் லாஸ்ட் ஆஸ்கர்ல வந்துட்டு இட் கேம் இன் த லாஸ்ட் 5 செலெக்ஷன்ஸ் ஆஃப் தி இன்டர்நேஷனல் மூவிஸ் கேட்டகரியில அது வந்துச்சு. ஓகே, ஐ மீன் அது வந்து ஃபாரின் பிலிம்ஸ் கேட்டகரியில வந்துச்சு. அந்த லாஸ்ட் சாரி த சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ அந்த டைரக்டர் கிட்டத்தட்ட 3 வருஷமா இந்த இதை ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நான் கேள்விப்பட்டேன். அங்கேயே இருந்து அங்க இருக்க ஏஜென்ட்ஸ்க்குலாம் ஏன்னா ஆமா ஃப்ரம் ப்ரொடக்ஷன்ல இருந்து he decided it has to go to Oscar. கண்டிப்பா So he connected. There are some agents, that right. There are like 600 people have to watch it in Oscar committee. ஸோ இல்ல அவங்க அந்த மெயினா வந்து அந்த படத்தை பார்க்க வைக்கிறதே பெரும் படம். பெரும்பாலும் அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஃபேவரேட் ஓட்ஸ்ல வந்து கடைசியா வரணும். அதுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட்லாம் இருக்கு. அதாவது நீங்க என்ன இப்ப வந்து நம்ம படங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையான படங்கள்லாம் இருக்கு. 2 கோடியில எடுக்கிறாங்க. அங்க வந்து அதுக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ப்ரொடியூசருமே வந்து இங்க இருக்கவன்லாம் வந்துட்டு பணத்தை போட்டு எடுக்க தான் பார்ப்பானே உள்ள, இனிமே என்கிட்ட எதுவும் கேட்காத, ஸ்பெண்ட் பண்றதுக்கு தான் சொல்லுவான். ஓகேங்களா? ஸோ புரியுது புரியுது. இப்ப வந்து நம்ம வந்து இது ட்ரிபிள் ஆர் பாகுபலிலாம் வந்து ப்ரைட் ஆஃப் இந்தியன் சினிமா. ஸோ தே ஆர் ஏபிள் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் சென்ட் இட் தேர் ஆக்சுவலி. ஸோ ஏதோ ஒரு ட்ரை பண்ணலாம். அவங்களுமே அவ்வளவு பட்ஜெட் போட்டு எடுத்தவங்களே வந்துட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு மேனேஜ் சமோட ட்ரிபிள் ஆர். ஸோ நம்ம வந்து அதாவது ஆஸ்கருக்கு நிகரா நிறைய படங்கள்லாம் இருக்கு. நான் சொல்ல வந்த டேர்மே வேற. நம்ம வந்து மார்க்கெட்டிங் பட்ஜெட் நம்ம ப்ரொடியூசர்ஸ்னால ஏன்னா டைரக்டர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து 99% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் will not be ready to spend more for marketing. என் ஆப்வியஸ்லி படம் முடிஞ்சு அவ்வளவுதான் அவார்டு வாங்காத அப்படிதான் இருப்பான். அவன் கவலையே பட மாட்டான். ஐ மேட் மணி அப்படின்னு தான் அவ்வளவுதான் இருப்பான் ஆக்சுவலி. அவ்வளவுதான் ஸோ அந்த ஒரு இது இருக்கு. ஸோ அதனாலதான் சொல்றேன், நீங்க எத்தனை படங்கள் நாயகன் போச்சு, தேவர்மான் போச்சு, எல்லாம் தான் போவோம். அதாவது வந்து வருஷம் நம்ம இந்தியால இருந்து அனுப்பிச்சுட்டா இருப்போம். ஐ ரியலி டவுட் ஃபார் இன்டர்நேஷனல் இதுல வந்து நம்ம படங்கள் வந்து அவ்வளவு குவாலிட்டி இருந்தாலும் இட் வில் நாட் ரீச் தேர் பிகாஸ் ஆஃப் திஸ் பட்ஜெட் மார்க்கெட்டிங். இல்ல அதுதான் இப்ப ப்ராப்ளம். இந்த ஏன்னா ஆஸ்கர் வந்து ரொம்ப பியூர்லி இட்ஸ் a கேம் தான் ஆஸ்கர். நீங்க சொன்ன மாதிரி ம். அந்த 600 பேர் பார்க்கணும். அந்த 600 பேர் ஆமா வந்து மூவி கிரிட்டிக் கிடையாது. 600 பேர் வந்து அகாடமி மெம்பர்ஸ். அவங்க எல்லாம் வயசானவங்க, ஆமா தேர் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அது மாதிரி இருப்பாங்க. அத்தனை இல்ல, பேரையும் பார்க்க அவங்க வச்சதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க சொல்ற ரைட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கணும் அதை பார்க்கணும். பார்க்க வைக்கிறதே பெரும்பாடு. பெரிய பெரிய ஏன்னா பெரிய அதுக்கு ஒரு நான் வந்து பிகாஸ் இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணனால அதை பார்க்க வைக்கிறதே பெரும்பாடாம். பெரிய படம். அவங்களை பார்க்க வைக்கிறது. சோ அதுவே வந்துட்டு அவங்களை அட்ராக்ட் வை ஐ ஷுட் சி வெதர் இட் இஸ் அது ரூல்லாம் இருக்கு. இட் ஷுட் ஹவ் ரிலீஸ்ட் செப்பரேட்லி இன் யூஎஸ் தியேட்டர்ஸ் தான். ஆமா ஆமா இதெல்லாம் இருக்கு. அது வந்து யூஎஸ் தியேட்டர்ஸ்ல ஒரு சர்டன் டேஸ் அதாவது ஒரு தியேட்டர்ல தனியா ரிலீஸ் பண்ணிருக்கணுமா அந்த குவாலிஃபை ஆகிறதுக்கு. ஸோ நிறைய ரூல்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ வில் நாட் நேம் அ மூவி பட் ரீசன் லாஸ்ட் இயர் என்ட்ரி போன டைரக்டரோட ஒன் இன்டராக்ஷன் பண்ணேன் இதை பத்தி. he was mentioning how challenge it is. It's very difficult for Indian films to get an Oscar. இல்ல அந்த மாதிரி அதனால இப்ப இந்த ட்ரிபிள் ஆர் கூட அந்த பாட்டு அவங்களுக்கு பிடிச்சது. ரைட், அந்த படத்தை விட்டுருங்க, அந்த பாட்டு பிடிச்சது, அது நல்லா பிடிச்சிட்டு அப்படியே they just travel, they spend lot of money. ராஜமௌலில he went for lot of interviews. இங்க டாக் ஷோல நிறைய போனாரு. they like performed a lot. you have to spend time. நம்ம வந்து very happy the Mozart of Madras A.R. Rahman has got 2 Oscar awards, but does that song really deserve better than Roja? ரோஜா கொடுக்கலாம் ஆஸ்கர். ஆக்சுவலி நான் சொல்றேன் ஒரு இதுக்காக சொல்றேன். அவர் எத்தனையோ அந்த ஒரு ஹுக் தானே அவங்களுக்கு வேணுங்கிறது அந்த நேரத்துக்கு. பிகாஸ் அவர் பேர் என்ன, அந்த $1 மில்லியன் இது எடுத்தாரு அவர். அந்த டைரக்டர் இஸ் வெரி ஃபேமஸ் யூகே டைரக்டர். Somehow it got clicked at the time and it was அவ்வளவுதான். So it's நான் ஆஸ்கருக்காக சொல்ல, நான் எதுக்கு சொல்லனா, நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னதே ஒரே ஒரு தான். மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லாம இப்ப ஒன்றும் பண்ண முடியாது. ரிலீஸ்க்கு தட் இஸ் வாட் சேயிங். ரிலீஸ்க்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இஸ் ரிக்வயர்ட் ஆக்சுவலி.
மார்க்கெட்டிங் பட்ஜெட் இல்லாம நம்ம வந்து படம் எடுத்துட்டோம் அப்படின்னு உட்கார முடியாது. ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 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 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு 2 to 3 crores படம் எடுக்கிறேன்னு வச்சுங்க. அது போக ஒரு 50 லட்ச ரூபாய் எடுத்து வைக்கணும் ரிலீஸ் பண்ண. இல்லாட்டி பண்ண முடியாது. அப்புறம் வந்து நம்ம தியேட்டருக்கு வர வைக்கணும். ஸோ அதெல்லாம் நிறைய இருக்கு. அதாவது வந்துட்டு இந்த சேலஞ்சஸ்லாம் பிகாஸ் ஐ ஹேவ் சம் பிளான்ஸ் லேட்டர். ஸோ அதோட லேர்னிங்காக தான் நான் இதுல கொஞ்சம் பணம் போட்டு நான் புரியுது புரியுது. இப்போ So, இப்போ நீங்க 10 இயர்ஸா இப்போ நீங்க பண்றீங்க, அந்த ரிவ்யூ பண்றீங்க. இப்போ இந்த 10 இயர்ஸ்ல how do you see the Tamil cinema has grown from the 2014 to now? growth இருக்கா, மூவி மேக்கிங் இதெல்லாம்? கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் என்னன்னா வந்துட்டுன்னா நான் என்ன சொல்லுவேன், the taste of the audience has definitely enhanced. Okay, because exposure to OTT. நிறைய இப்போ இன்டர்நேஷனல் மூவிஸ்லாம் பாக்குறாங்க. இப்போ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இங்க நடக்குது. அந்த அவேர்னஸ் இருக்கு. இன்னொன்னு அவங்க அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம்ஸ்லாம் பாக்குறதுனால they are able to relate such kind of subjects and welcome bold subjects in our regional languages also, especially southern films. South India films are really exploring a lot. We know film industry beyond Bollywood is completely in the south. We all of us are movie buffs in Tamil Nadu, Kerala, everywhere. You name it, Karnataka or the two states of Andhra, right? So எல்லா இடத்துலயுமே வந்துட்டு அந்த கிரேஸ் இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இப்ப எக்ஸ்ப்ளோர்லாம் பண்றாங்க. Because of Bahubali, the RRR kind of films have made the Indian map in the film world. ஆமா, ஒரு வந்து விசிபிலிட்டி கார்டு முன்னாடி இருந்தே இருக்கும். பட் வந்து இது பயங்கரமான விசிபிலிட்டி they can also do அப்படின்ற வந்து ஒரு மாதிரி வந்து டெஃபினட்டா technology wise also we have improved a lot. People like Kamal Haasan always explores on all new technologies. In fact, in one of the interviews when back in I think it was sometime in 2001 or 2002, I don't remember, where the Maverick director Quentin Tarantino, he mentioned I got this concept from Kamal Haasan. Implement பண்ணாரு. Okay, that animation and those kind of things. Actually, our people are so much capable and they're exploring the best of technology. கண்டிப்பா வந்து அவேர்னஸ் ஒரு போல்ட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. ஆக்சுவலா இன்னும் வந்துட்டு இப்போ வந்து நமக்கு வந்து ஆல்வேஸ் இந்த பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட் இருந்துட்டு தான் இருக்கு. அதனாலதான் நம்மளால பண்ண முடியல. என்ன வந்து நீங்க வந்து இன்னும் நல்லா பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். I am also learning. Actually, what I'm saying is see, when in international movies, when they're taking especially makeup related things have to improve in India, in Indian filmmaking. You take for example, I'll directly tell you, Indian 2 was horrible to watch. Okay, ஏன்னா வந்துட்டு அது மாவா இருக்கு. ஏன்னா அது கமலஹாசனாவே எனக்கு தெரியும். I'm a crazy fan of Kamal Haasan actually. Okay, so அதனால வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கு என்ன பண்றாங்க, அது அந்த மேக்கப் பின்னாடி கமலஹாசன் இருக்க மாதிரியே தெரியல. சோ இதுதான் டிஃபரன்ஸ். ஹாலிவுட்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு மேக்கப். ஒரு சின்ன கேள்வி. பட் இதுலதான் இப்ப எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இந்தியன் ஃபர்ஸ்ட் வந்தப்போ 96 வந்தது. அப்ப அந்த மேக்கப் வாஸ் பிலீவபிள், ரைட்? சோ 30 இயர்ஸ் கழிச்சு வர படத்துல மேக்கப் நம்ப முடியுமா இல்லன்னா இட்ஸ் சோ வியர்ட், ரைட்? அதான் ஏன் புரியல. இல்ல, எங்களை யாருனாலுமே அது நம்ப முடியல. மேக்கப் வந்துட்டு இன்னுமே சொல்றேன். நாட் ஒன்லி திஸ், இந்தியன் 2 வாஸ் அப்ரப்ட். பார்க்கவே முடியலன்னு வச்சுங்க. என்ன ஆல்ரெடி அது இனிமே அதை விடுங்க, அந்த லாஜிக்கே பேச முடியாது. அவர் அப்ப போகும்போதே 80 வயசு, அதுக்கப்புறம் இப்ப 103 106 வயசுல என்னமோ காட்டானுங்க. அப்ப நம்ம 1996 வரும்போது அவரு எங்கேயோ போயிடுவார் இந்தியன் தாத்தா. அப்பவே அவருக்கு 80 வயசு. ஓகே, இப்போ வந்து இப்ப என்ன ஆச்சு, கிட்டத்தட்ட 28 வருஷம் வரும்போது அவருக்கு வயசு என்ன, அப்ப 108 எனக்கு புரியல. சோ அப்படிலாம் எடுத்திருக்காங்க. இட்ஸ் லைக் இம்மோர்டல் மாதிரி. சோ அண்ட் அகைன் ஆல் திஸ் கான்செப்ட் அட்லீஸ்ட் மேக்கப்பாவது நல்லா இருந்திருக்கலாம். ஒண்ணுமே, அதாவது கமலஹாசனே அதுல தெரியல. நீ வந்து அதாவது டெக்னாலஜி இப்ப வந்து I don't know, like now they're talking in next 4 days GOAT is releasing, and I saw a picture of Captain with a gun and those kind of things with Vijay எல்லாம் தெரியல. அது உண்மையான்னு தெரியும். ஆமா, expected is விஜயகாந்த் வராருன்னு தெரியும். அந்த போட்டோ இருக்கலாம், மேபி இருக்கலாம். இல்ல, அது வந்து நான் பார்த்தேன். அது அந்த போட்டோ உண்மையான்னு தெரியல. பட் he is there in the film. Okay, let's see how it is. அதாவது வந்து இப்ப வந்து இந்த
என்னது இந்த டிஏஜிங் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் ட்ரெய்லர்லயே பார்த்திருப்பீங்க. ஒரு சின்ன விஜய் காட்டியிருப்பாங்க. அது பார்த்தது. அது வந்து ஆக்சுவலாவே வந்து நம்ம இதுலயே பண்ணியிருந்தாங்க. அது ஆனா வரல விக்ரம்ல. இவருக்கு கமலஹாசனுக்கு. அத வந்து அதனாலதான் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க கடைசியில அத வந்து பழைய விக்ரம் போஸ்டரா காட்டி அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது தேர் ஆல் கமாண்டோஸ் அந்த மாதிரி அது மாதிரி காட்டிட்டாங்க. ஆக்சுவலா அதர்வைஸ் they try to do a DAG kind of a thing but it didn't work out. பட் இந்த இதுதான் வந்து அந்த விஜய் வந்து யூஎஸ்லாம் விசிட் பண்ணியிருந்தாப்புல விகன் பிரபு கூட லோலா போயிட்டு லோலா அந்த 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 இதுக்காக தான் வந்தது. ஸோ ஐ ஹோப் யூனோ such kind of a technology is also coming up, new stories are coming up, you know, still. பட் இன்னும் வந்துட்டு நம்ம வந்து நம்ம மக்கள் படம்லாம் நல்லா தான் வருது. நிறைய புது டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. எப்படி வந்து மலையாள படங்கள்லாம் வந்துட்டு எப்படி மலையாள படங்களை பீட் பண்ணி வர்றது கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட் இன் ஜெனரல் ஐம் சேயிங் இந்தியன் சினிமா ஷுட் பி வெரி ப்ரௌட் ஆஃப் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி for their you know conceptualizing, for their story content, and the way they make it, you know, they are masters of making film just keeping one house. ஒரு வீட்டுக்குள்ள என்னால வந்து இப்ப 10 படம் சொல்ல முடியும் ஒரே வீட்டுக்குள்ள எடுத்த படங்கள். ஆக்சுவலி ஓகே, நான் ஒரு 2-3 சொல்றேன். ஹோம்னு ஒரு படம் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியல. ஹோம்னு பாருங்க. அமேசான். ஆமா, அவர் வந்து அந்த செல்போன் யூஸ் பண்ண தெரியாது அவருக்கு. ரொம்ப அருமையான படம். அதாவது ஒரு வீட்டுக்குள்ள வச்சுட்டு அது எப்படி நம்மளுமே அப்படிதான் இருக்கிறோம். அதாவது பையன் ஒரு ரூம்ல இருக்கான், பொண்ணு ஒரு ரூம்ல இருக்கும், எல்லாரும் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கிறதே மொபைல்ல தான் இருக்கும். நமக்கு அவங்க பண்ற மாதிரி நம்ம வந்து நம்மளால வந்து ஸ்டில் ஐம் சேயிங் யூ நோ we will not be so an expert on mobile phones. அத வந்து தத்ரூபமா எடுத்துருப்பானுங்க அந்த படத்துல. அதே மாதிரி அந்த ஒரு இவர் படம் ஒண்ணு, அந்த ஒரு பிருத்திவிராஜோட படம் ஒண்ணு, அதுல வில்லனா வருவாரு. அந்த ஒரு அந்த ஒரு வீட்டுல இருப்பாங்க. அது நல்ல படம். அது சம படம். உள்ள ஒரு பையன் மட்டும் மாட்டிப்பான், அவன பேய் வர எனக்கு ஒரு அது நல்ல படம். அது அது பயங்கரமான படம். இன்னொரு படம் சொல்றேன், ஒரே வீடுதான், அப்பன். படம் பேர் அப்பன். அப்பன் அதாவது பாத்தீங்கன்னா அது சும்மா ஒரு இது சொல்றேன், ஒரு ஆல்மோஸ்ட் பெட்ரிடன் ஃபாதர். ஓகே, அவன் வந்து ஆனா எப்பவுமே ஒரு கமாண்டிங்கா, திமிரா, உமனைசரு, ட்ரிங்கரு, அப்படியே அவன் வந்து எந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி கேளுங்க, அவன் வந்து எந்திரிக்கவே முடியாது. அதை வந்து நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தான் பண்ணியிருக்காரு, அருமையா பண்ணியிருப்பாரு. எந்திரிக்கவே முடியாது. எந்திரிக்க முடியாத போதும் கூட அவன் அதிகாரம் பண்ணுவான். அந்த படம் அதாவது ஒரு 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 ஸ்கிரிப்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை வந்து எப்படிலாம் பண்ண, அதாவது ஒரு வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சிருவானு. அது உள்ளொழுக்கே அப்படிதானே. அது உள்ளொழுக்கே ஒரு வீடு. ஏன்னா அதாவது வந்து வெரி அப்நார்மல் சிச்சுவேஷன் ஆஃப் யூனோ மதர் இன் லா நோயிங் அபவுட் தி அஃபேர் ஆஃப் தி டாட்டர் இன் லா. இது வந்து அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது அவங்கள அடிக்க முடியாது. அது என்ன சொல்றேன், தமிழ் டைரக்டர்ஸ், ஃபிலிம் மேக்கர்ஸ், see I move with lot of youngsters, நான் ரொம்ப பயங்கர டேலண்டட் பீப்புள் ஆர் தேர். நம்ம ஆளுங்க சான்ஸே கொடுக்கறது கிடையாது. இப்ப இந்த மாதிரி இந்த இந்தியன் டூக்கு வந்து இவ்வளவு செலவு பண்ணி எடுத்திருக்காங்க. ஓகே, அவன் நெட்ஃபிளிக்ஸ்ல வித்து அவனுக்கு வந்து லாஸ் இருக்காது லைக்காக்கு. ஓகே, பட் தி திங் இஸ் வாட் ஐம் சேயிங், இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு ஒரு 20 யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலாம். அவங்க எல்லாம் புரியுது சொல்றது புரியுது. பட் என்னன்னா, பட் இப்ப தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் இப்ப எல்லாம் பிசினஸ் தான். இப்போ பேஷன் வரவங்க ரொம்ப கம்மி தான். ரைட், எல்லாம் பிசினஸ் ஆயிட்டு. இல்ல, அதாவது வந்து இப்ப நான் வந்து இத பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து என்ன காலகட்டத்தில் இருக்குன்னா, ஒரு பெரிய டைரக்டரோ இல்ல பெரிய ஸ்டாரோ நடிச்சா நம்ம வந்து படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற நிபந்தத்துல நம்ம இருக்கிறோம். சொல்லியே ஆகணும் படம் நல்லா இருக்குன்னு. படம்னா நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லணும். இப்ப வந்து அப்படிதான் ஆயிப்போச்சு. வர படம் வேற லெவல் என்ன வேற லெவலுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த 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 வேர்டுக்கு மீனிங்கே தெரியும். வேற லெவல் எல்லாரும் சொல்றாங்க. வெளில வந்துட்டு there are paid reviews, all this kind of things. Every guy who has a cell phone is a reviewer. Okay, we can't stop that. It is their viewpoint. They're giving all those kind of things. But நீங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் பரவாயில்ல இதை போட்டுங்க. நீங்க வந்து வாழை படமே என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் அ கிரேட் மூவி. ஓகே, எதுக்கு சொல்றேன்னா, நான் இப்ப ரிவ்யூ போட்டிருந்தேன். ரிட்டன் ரிவ்யூ கிளிம்ஸ். என்ன பாத்தீங்கன்னா,
வாழை அதோட அதோட இது வந்து இட்ஸ் பீன் ப்ரொஜெக்டட் ஆஸ் பயோகிராஃபி ஆஃப் டைரக்டர் மாரி செல்வராஜ். ஓகே, அவர் யங் ஏஜ்ல நடந்தது. இது எனக்கு எப்படி படம், நான் உண்மையை சொல்றேன், எனக்கு எனக்கு இது இப்ப ஈவினிங் ஒருத்தர பார்த்தேன், அவரும் he also felt the same thing except for the last 10 minutes. The movie is like அழியாத குளம், பாலு மகேந்திரா அழியாத குளங்கள் மாதிரி இருக்கு. என்னன்னா நீங்க முன்னாடி பார்த்துப்பீங்க, அதுல வந்து எவ்ரி for all of us I'm saying, in life everybody would have had a small crush over one of the teacher. அது எப்படின்னா ஒரு மரியாதை கலந்த ஒரு crush, அதுதான் எடுத்திருப்பாரு பாலு மகேந்திரா அழியாத கோலங்கள்ல. ஓகே, அந்த ஃபீலிங் இந்த படமும் ஆல்மோஸ்ட் என்ன இங்க வந்து அதை வந்து பயோகிராஃபின்னு ப்ரொஜெக்ட் பண்றானுங்க. இதுல ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தவிர மத்த எல்லாமே வந்து இட் இஸ் அடல்சென்ட் அஃபெக்ஷன் ஒரு டீச்சர் தான். டுவர்ட்ஸ் தி டீச்சர் அது எல்லாருக்குமே வரும். அதாவது அவன் கர்ச்சீப் எடுத்து வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து என்ன சொல்ல வரான். இதை பார்த்துட்டு வெளியே வர நிறைய டைரக்டர் அழுதுக்கலாம் வரானுங்க. எனக்கு அதெல்லாம் அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது இப்போ வாழை மாதிரி இப்ப இந்த கொட்டுக்காளி பாத்தீங்கன்னா நான் என்ன பாக்கல, நான் பாக்கல. அதுக்கு இதே மாதிரிதான். அதுக்கு வந்து இப்ப அமீர்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லிருக்காரு, இந்த படம் நீங்க தியேட்டருக்கு வந்து கூடாது, அதெல்லாம் பண்ணுவாங்க. அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் வந்து அப்படி நமக்கு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஹேவ் டு பி தேர். நல்ல படம்னா நல்ல படம் சொல்ல போறோம். இப்ப கிடா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த குரூவே யாருன்னு தெரியாது. அருமையான படம் கிடா வந்து, ரொம்ப அருமையான படம். நான் சொன்ன இப்ப எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த பொன்னியின் செல்வன் சொல்ல யாத்திசை படம் பேரு யாத்திசை. யாத்திசை வந்து உங்களோட வியூவர்ஸ் பார்த்தா தயவு செய்து நான் சொல்றேன், எல்லாரும் யாத்திசை படம் பாருங்க, அமேசான் பிரைம்ல இருக்குது. அதுல என்ன டீடைலிங் பண்ணிருப்பாங்கன்னா ரொம்ப அருமையான டீடைலிங்கா இருக்கும். அந்த காலத்துல பசிக்கும் போது நம்ம அவனை கேஸ் எடுப்போம் இதுவுமா வச்சுட்டு இருந்தா கிடையாது, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடறதெல்லாம் காட்டியிருப்பான். அதுல கவு போடுற அந்த வெண்ணெய் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அதை வந்து ஒரு பாறையில போட்டா அது உருகி வரும், அதை சாப்பிடுவானுங்க. ரொம்ப டீடைல்லாம் அப்படி இருக்கும் அந்த காலத்துல வந்து. அதே மாதிரி அப்ப பேசுற தமிழ் வந்து நமக்கு விளங்காது, அதனால கீழே அவங்க பேசுற தமிழுக்கு கீழே டிரான்ஸ்லேஷன் தமிழ்ல போடுவான் அந்த படத்துல. தட் மூவி வாஸ் மேட் இன் 7 crores, 7 கோடி தான் பண்ணாங்க. பொன்னியின் செல்வன் பட்ஜெட் 400 கோடியோ 500 கோடியோ பட்ஜெட். அது சொல்றேன் அவங்களுக்கு. அதாவது வந்து இது நிறைய நல்ல மேக்கர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஆக்சுவலா நம்மளும் வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்லா அப்ரிஷியேட் பண்ணணும். புது சப்ஜெக்ட். இப்ப நம்ம ஊர்ல வந்துட்டு உள்ளுக்கு மாதிரி ஒரு கதைகள் எடுப்பானுங்க. உள்ளுக்கு விடுங்க. இப்ப காதல் த கோர்ன படம் வந்து மம்முட்டி சார் படம், அதெல்லாம் இப்ப நம்ம ஊர்ல நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீ மம்முட்டி மாதிரி ஒரு ஆளு அந்த கேரக்டர் நடிப்பானா? இல்ல, பட் அகைன் இப்ப தப்பு யாரு மேல? இப்ப இதே வந்து இப்ப இந்த கமல் சார் வந்து இப்ப படத்துல ஆக்ட் பண்ணி படம் இங்க ஃபிளாப் ஆயிருக்கும். ஏன்னா இப்ப நம்மளாம் ஒத்துக்க மாட்டோம். சோ தப்பு வந்து ஃபேன்ஸ் மேல. இது வந்து ஆமா, எக்ஸாக்ட்லி. அதாவது எல்லாருக்கும் ஒரு இமேஜ் ஆகி போச்சு. சோ இன்னொன்னு வந்து நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா தமிழ் தான் ஸ்டில் நம்பர் 1. ஏன்னா மார்க்கெட் அந்த மாதிரி. உங்களுக்கு வந்துட்டு கன்னட படத்துக்கோ மலையாள படத்துக்கோ இவ்வளவு ரீச் கிடையாது. தமிழ் படங்களை வந்து நீங்க வந்து எல்லா ஸ்டேட்லயுமே ரிலீஸ் பண்ணலாம். நம்ம சதர்ன் ஸ்டேட்ஸ்ல ஃபுல்லா ரிலீஸ் பண்ணலாம், நல்லாவே ஓடும். அந்த மார்க்கெட் இருக்கு. அதனால லாட் ஆஃப் மணி இஸ் இன்வால்வ். சோ தே ஆர் ஆல் லுக்கிங் ஃபார் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் மோர். அதனாலதான் வந்து நீங்க வந்து லியோ ஸ்ரீதர் சொல்லுங்க. லியோ வந்து அதாவது லியோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வில் பி எங்கேஜிங், செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு லாஜிக்கே இருக்காது. அது என்ன கணக்கு. எனக்கு வந்து அந்த படம் எனக்கு ஏன் பிடிக்கலன்னா ஓவர் ஹைப், ரைட், டூ மச் ஹைப். சோ அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் இங்க பாத்தி ஆகணும்னா எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு 10 மினிட்ஸ்ல என்ன இருக்கு? நிறைய படங்கள் அந்த மாதிரி இருக்கு. நீங்க வந்து எல்லாமே வந்து இது எல்லா ரிவ்யூஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா ஒரு ஆல்பம் சாங் வருதுன்னா, இதை நான் ஷேர் பண்றேன். ஆல்பம் சாங் வருதுன்னா அதை எப்படி ஹிட் பண்ணணும்? இப்போ பிகாஸ் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டு an ஆல்பம் சாங். ஓகே, இது ரிலேட்டடா வந்து நான் ஐ வாண்ட் லான்ச் மை சன். ஸோ அதனால இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். இதை பண்ணணும்னா இதுக்கு என்னென்ன யாரெல்லாம் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்னா, இன்க்ளூடிங் இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த பாட்டுல ஒரு ஸ்டெப்ஸ் இது பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஆல்சோ வி ஹேவ் டு. இப்ப நீங்க வந்து காத்து மேல காத்துன்னு இப்ப ஒரு பாட்டு வந்துச்சு, பயங்கர அது. ஓகே, அவன் வந்து ஆஃப்ரோ பண்ணியிருந்தான், பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதான் அந்த பால் டப்பா ஆஃப்ரோ பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்ல, இட்ஸ் a good one, but you will not believe that song was done during 2-3 years back. It was lying in their இது இப்பதான் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்கான். இத வந்து ஆட்டோமேட்டிக்லி it got hit.
ஆல்பம்லாம் வந்து ஹிட் பண்றதுக்கு இதெல்லாம் ஒரு ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. அவங்க முதல்ல அந்த ஸ்டெப்பை போட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சீசன்ல அந்த ஒரு பாட்டு வரும்போது எல்லாம் பண்ணாங்கன்னா பிகாஸ் தே பே தம் டு மேக் இட் வைரல். ஓகே. அது ஸோ இது புரியுது. நிறைய நிறைய மார்க்கெட்டிங் ரிலேட்டட் திங்ஸ் ஆர் தேர் ஆக்சுவலி. ஓகே. இப்போ இந்த அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா all youngsters, most of us, including us, actually, or I mean, we spend minimum 4 hours a day in social media, right? கண்டிப்பா. மினிமம் நம்ம வந்து ரீல்ஸ் பாக்குறது இல்ல ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பாக்குறது. ஆனா சோஷியல் மீடியா இஸ் a பவர்ஃபுல் டூல். ஸோ marketing spend is must. Either it's a film or album song or short film, whatever it is. It கண்டிப்பா. has become like that. And to answer your question, why I mean quality, excellent films are not often coming now, because commercial elements are expected. Because if you wanted to bring people to theater na, they need something special. நீ வந்து இந்த இப்ப வந்து இந்த நல்ல படங்களை சார் இது அருமையான படம் எல்லாரும் தியேட்டர்ல போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க. They know that it will come in OTT. OTT, ஆமா. ஓடிடியில் வந்துடும். ஓகே. ஸோ இந்த முன்னாடி இன்னொன்னு தெரிஞ்சுங்க, முன்னாடி வந்து இந்த ஓடிடினால ஃபிலிம் மேக்கர்ஸ் வேர் பெனிஃபிட்டிங். இப்ப கிடையாது. புரிஞ்சுங்க. கேள்விப்பட்டேன். இப்ப கிடையாது. ஏன்னா முன்னாடி வந்து படம் இந்த மாதிரி வந்தோடனே வந்து என்ன பண்ணா, வரதுக்கு முன்னாடியே டேபிள் ப்ராஃபிட் மாதிரி முன்னாடியே வந்து ஒவ்வொரு சேனலும் கொடுத்து வாங்கிட்டாங்க. இப்பவுமே இருக்கு. அது வந்து பெரிய ஆர்டிஸ்டுக்குள்ள எல்லாம் இருக்கு. இப்ப கமலஹாசன், ரஜினிகாந்த், இந்த விஜய், இந்த இவங்க எல்லாம் முன்னாடி வாங்கிடுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் ஓப்பன் ரைட். திஸ் நெட்ஃபிளிக்ஸ் காட் இந்தியன் 2 to showcase all languages 225 crores அப்பா. அவன் கொடுத்தான். சோ அதனால அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட். படம் லாஸ் கிடையாது. எல்லாரும் கவுந்துட்டான் லைக் ஆன்மானுங்க. சான்ஸே இல்ல. அவன் வாங்கிட்டான். ஆமா. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இப்ப வந்து சின்ன படங்களுக்கு வாங்க மாட்டான். சின்ன படம் இப்ப என்ன பண்றானுங்கன்னா, படம் தியேட்டர்ல எப்படி ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வாங்குறேன்னு ஆயிட்டான். இன்க்ளூடிங் நான் சொல்றேன், இப்ப கருடன் ஒரு படம் வந்துச்சு. அது என்னோட வியூ பாயிண்ட் சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியுமா தெரியல, கருடன் வந்து இட் இஸ் அப்சல்யூட்லி சிமிலர் டு கொடின்னு ஒரு படம் வந்துச்சு. நான் சொல்றேன், வியூவர்ஸ் எல்லாம் இதை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. கொடின்னு ஒரு படம், சேம் ஸ்டோரி. இது நான் சொல்ல போற ஃபேக்ட்ஸ் எல்லாம் நீங்க பாருங்க, சேம் ஸ்டோரி. அதுல வந்து லவ்வர்ஸ்குள்ள இருக்கிற வந்து என்ன சொல்றது, ஒரு அவங்க ஏமாத்திரம் இல்ல, ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ட்ரிஷா ஆக்சுவலி அது வந்து 8 வருஷம் ஆச்சு. ஓகேங்களா. அதுல வந்து இவன் காளி வெங்கட் வந்துட்டு கடைசியில வந்து அவங்கள வந்து அவன் நண்பனை கொன்னதுக்காக இது பண்ணுவான். இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த காளி வெங்கட் கேரக்டர் தான் சூரி. ஓகே. அந்த 2 கப்பலுக்கு பதிலா அந்த கப்பலுக்கு துரோகத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் வச்சுட்டான். இதுல ஒன்லி திங் இஸ் எக்ஸ்டெண்டட் கேரக்டர் ஆஃப் சூரி. ஓகே வச்சுட்டான். இது பியூட்டி என்னன்னா, 2க்கும் ஒரே டைரக்டர். சரிங்களா. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, பட் இப்ப அவரோட திறமையை இப்ப நம்ம பாராட்டணும்ல. அதே கதையை வேற ஒரு மாதிரி மக்கள் வந்து மறந்துடுவாங்க. சேம் ஸ்டோரி தான். நமக்கு வந்து நம்ம கொஞ்சம் டீப்பா பாக்குறதுனால இதெல்லாம் புரியுது. ஆக்சுவலா ஒன்னும் பெருசா டிஃபரன்ஸ்லாம். நீங்க சொன்னீங்களே இப்ப பயங்கர ஹைப் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து இன்ட்ரோல் பிளாக் வச்சிருக்கான் பயங்கர. நானுங்க எனக்கு அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அவன் சூரி சாமி ஆடுற மாதிரி ஏதோ பண்றான். என்ன இட் டிட்ன்ட் மேக் சென்ஸ் டு மீ. ஓகே. என்ன பண்றான், என்ன அதனால என்ன இம்பாக்ட், அது எனக்கு அது புரியவே இல்லை ஆக்சுவலா. ஓகேங்களா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். பட் நான் சொல்றேன், சில நிறைய படங்கள் வந்து, இன்னொரு படம் ஒரு நொடின்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு நொடி நான் பார்த்திருக்கேன். நல்ல படம். அந்த ஒரு நொடிக்கு அந்த மீனிங் வந்து லாஸ்டா ஹூ கில்ட், அதான். ஓகே. ஹூ டன் இட் தான் அந்த படம். ஆனா வந்து ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்ட். யாருமே நினைக்க முடியாத ஒரு இது. நல்ல படம். அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் மாதிரி ஒரு வெட்டரன் ஆக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையா. ஒரு பார்க்கிங் வந்து நம்ம அன்றாடம் வந்து நம்ம அபார்ட்மெண்ட்ஸ்ல ஃபேஸ் பண்றது தான் இங்க இந்தியால ஃபேஸ் பண்றது. அதை வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஒரு அருமையான ஸ்கிரிப்ட். எனக்கு மகாராஜாவோட எல்லாம் பிடிச்ச படம் பார்க்கிங். ஆக்சுவலா மகாராஜா எல்லாம் வந்து I was able to guess within 30 minutes of the film started. I know this இப்ப எல்லாரும் பார்த்திருப்பாங்கன்னு சொல்றேன்.
அவனோட டாக்டர் தானே எனக்கு முன்னாடி 30 மினிட்ஸ் படம் போகும்போது தெரிஞ்சு போச்சு. See, because why people are celebrating such movies, we don't have quality films released for 2024. அந்த மாதிரி இப்ப இன்னும் வரணும், இன்னும் நல்ல படங்கள்லாம் வரணும். ஆக்சுவலா வெறும் எல்லாமே வந்து இந்த ஹைப் கொடுத்து பயங்கரமா இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லியே கண்டென்ட் இஸ் கிங். இஃப் யூ ஆர் நாட் கிவிங் a ப்ராப்பர் கண்டென்ட், இட் டசன்ட் இம்ப்ரெஸ் பீப்புள். இப்பெல்லாம் தூக்கி போட்டு போயிடறானுங்க. நம்ம வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரி மாதிரி நான் வந்து காலேஜ் டூர் போயிருக்கும் போது, ஃபைனல் இயர் தேர்ட் இயர் டூர் போயிருக்கும் போது, இட் வாஸ் 1993 or 94 போயிருக்கும் போது, நான் சும்மா கேரளா தியேட்டர்ல போயிட்டு, நாங்க தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்துல தியேட்டர் இருந்துச்சு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்க உள்ளவனுங்க எப்படின்னு பாத்துங்க மலையாளத்துல. ஃபர்ஸ்ட் ஷோ முடிச்சு நடந்து வரான், மத்தியான ஷோக்கு நிக்கிறாங்க லைன்ல. படம் எப்படின்னு கேக்குறான் மலையாளத்துல. எல்லாம் வேஸ்ட், அப்படியே லைன்ல திரும்பி போயிடுவாங்க. அதான் இப்ப பண்ணா நம்ம ஊர்ல அதாவது வந்துட்டு இப்ப வந்து நீங்க இன்ட்ரோல களி ஊத்திடுவாங்க நம்மளுக்கு. இன்ட்ரோல படம் பாதி பார்த்துட்டு இருக்கும்போது இங்க டெக்ஸ்ட் ஓடிட்டு இருக்கோம். அதனால இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ ஐ மீன் டிசைட்ஸ் தி ஃபேட் ஆஃப் தி ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி, ரைட்? சோ அது அப்ப வந்து எவ்வளவு ஸ்ட்ராங் கண்டென்ட்டா நம்ம கொடுக்கணும். எனக்கு இப்போ வந்து இந்த 2024ல வந்துட்டு எந்த படம் வந்து நீங்க வந்துட்டு இது வரைக்கும் ஓகே நல்லா சாட்டிஸ்பாக்டரியா இருந்துன்னு படம் பாத்தீங்கன்னா, பிரசாந்த் நடிச்ச இந்த அந்தகன். அப்படி எல்லாம் இருந்தது. பரவாயில்ல, நான் பார்க்கணும், இன்னும் வரல, நான் பார்க்கணும். பட் நல்ல படம். ஏன்னா நான் வந்து ஏற்கனவே ஹிந்தில 5-6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அதுக்கு அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ரீமேக் இந்த படம். ஓகே, பார்க்கணும். வெரி குட் கம்பேக் ஆஃப் பிரசாந்த். நான் வந்து சரி என்ன எடுத்து வச்சிருப்பானுங்கன்னு பார்த்தேன். ஆனா it really had our curiosity to watch it. நல்லா இப்ப அதான் ட்ரிக். இப்ப நீங்களே சொல்றீங்கல்ல, இப்ப என்ன எடுத்து வச்சிருப்பேன் பார்த்தேன் அப்படின்ட்டு. சோ இப்ப நம்மளோட எதிர்பார்ப்பே வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. சோ அங்க போனப்போ படம் நல்லா இருந்தப்போ படம் செம்மையா தெரியுதா, இல்ல படம் உண்மையா இல்ல? நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ உள்ள ஜென் ஆல்பா இவங்க எல்லாம் படம் பாக்குற விதமே வேற மாதிரி இருக்கு. கேஜிஎஃப் மாதிரி படங்களை கொண்டாடுறாங்க. ஓகே, கேஜிஎஃப் மாதிரி எவ்ரி நமக்கு இப்போ உங்களுக்கு பிடிச்சான்னு தெரியல, எனக்கு கேஜிஎஃப் பிடிக்கல. ஓகே, அது என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ட் வெஸ்டர்ன், செகண்ட் பார்ட் எனக்கு புரியல. எனக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது ஓகே, there are two various different things. Making, I'm not asking about the making as a whole film saying, see, photography is good. Okay, but Yash is looking great, kind of a thing. In the second part, he goes and dashes in the ship. அதுக்கப்புறம் இருக்கான் என்னென்னமா சொல்லுவானுங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நான் என்ன நினைச்சேன்னா, அப்படியே நான் இப்ப படம் பார்க்கும்போது இது வந்து இப்ப ரஜினி சார் படம் அப்படியே நான் பாத்துட்டு நான் என்னடா அப்படி எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு. அவ்வளவு பில்டப், ரஜினி சார் கூட அவ்வளவு பில்டப் கிடையாது. ஆமா, அதாவது நான் வந்து இப்ப உள்ள யங்ஸ்டர்ஸ் வந்து the thing is full of violence. Okay, we have seen violences, right? லாட் ஆஃப் வயலன்ஸ். ஓம்னு ஒரு படம் முன்னாடி வந்துச்சு, டாக்டர் ராஜசேகர் நடிச்ச படம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அது வந்து இவர் எடுத்தாரு ஃபர்ஸ்ட் கன்னடத்துல வந்து. இட்ஸ் ஆக்சுவலி ஒரிஜினல் ஒன் டேக்கன் பை உபேந்திரா இருக்காருல. உபேந்திரா தான் ஓம் எடுத்தாப்ல, ரியல் ரவுடி சுவிட்ச் எடுத்தாப்ல. அதுக்கப்புறம் அதே படத்தை வந்து தெலுங்குல வந்து டாக்டர் ராஜசேகர் பண்ணாரு. ஓகே, என்ன அதனால வயலன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஏன் யூ டேக், ஐ லைக் ராம் கோபால் வர்மாஸ் ஃபிலிம்ஸ் ஆக்சுவலி. ஸோ ரா டு த கோர். இப்ப எடுக்கிறவங்கலாம் பார்க்கணும் என்ன எடுக்கிறாம. சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு போட்டு ஆளாளுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப இது ஏன் இந்த மாதிரிலாம் ஆக்சுவலி நல்லா ஒழுங்கா எடுத்தாலே நிறைய. ராம்கோபால் வர்மா படம்னா ஒரு கேங்ஸ்டர் படம்னா இவங்க போய் சத்யா பார்க்கணும். சத்யா ஹிந்தி சத்யா நல்ல படம். அது சூர்யா வச்சு ஒரு படம், என்ன படம், நல்ல படம். கம்பெனி நீங்க பார்க்கணும். கம்பெனின்னு ஒரு படம், அதெல்லாம் அப்ப வந்த படம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பண்ணி. இது எத்தனை பேருக்கு தெரியும்? சத்யாவோட ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் இஸ் அனுராக் காஷ்யப். தான். ஆமா. So see, all these talented guys have brought so many things actually, right? இப்ப உள்ள ஆளுங்க வந்து சும்மா ஒரு ஓகே ஃபர்ஸ்ட் ஒரு இந்த எலிமெண்ட் வைப்போம், இத வச்சு ஒரு அதாவது கொஞ்சம் அப்படி கமர்ஷியலா வச்ச படம் ஓடினா அப்படிதான் பாக்குறாங்க. ஆஸ் அ ஹோல் பிலிம் நல்லா இருக்கான்லாம் பாக்குறது. அதாவது ஓடிடும் விடுங்க, என்ன லாஜிக் எல்லாம் பாக்குறாங்க, எல்லாம் வெளியே வந்தோம்னா. இது பாருங்க, இந்த இப்ப ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. திஸ் ஒன் கோட் வெளியே வரும்போது கோட் ட்ரெய்லர் ரிலீஸுக்கே வந்துட்டு படம் பார்த்த ஃபீலிங்ல வந்து யூ ஹவ் சீன் வீடியோஸ், ரைட்? தே கமன் மேபி வெங்கட் பிரபு இஸ் வெரி டேலண்டட் ஆக்சுவலி. ஸோ ஆல்வேஸ் இஸ் ஃபிலிம்ஸ் ஆர் அட்லீஸ்ட் என்கேஜிங். டெஃபினெட்லி VP's films are engaging always, okay, whether as a whole thing or not, otherwise it will be engaging. But வந்து
ரொம்ப கிரேசியா, அதாவது படம் வரதுக்கு முன்னாடியே செட் பண்ணிட்டானுங்க இந்த படம் ஹிட் அப்படின்னு. அந்த மாதிரி ஆமா மைண்ட் செட். இவ்வளவு பெரிய இதுன்னா பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க ஆமா. சொல்லுங்க, இப்போ இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இப்போ நீங்க பார்த்த ஒரு 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் யோர்ஸ், எனி ம். லாங்குவேஜ் லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. அது நிறைய இருக்கும். நிறைய நிறைய அது அப்படி வந்து நான் வந்து அப்படி கேட்டகரைஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ஒவ்வொரு மோஸ்ட் ஆஃப் தம் வில் பி இன் மலையாளம். இஃப் யூ ஆஸ்க் மீ, if you ask me, it will be, because if you have to ask me, what are the best films ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு most of things, I mean, இங்கிலீஷ்லயும் இருக்கும், மலையாளம்ல இருக்கும். நிறைய படங்கள் இருக்கு. நிறைய இந்த வேரியஸ் மாதிரி ஓகே லாங்குவேஜஸ் ஓகே. ஆர் தட். We cannot categorize that way. ஸோ நல்ல படங்கள்லாம் இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ஸ்ல நிறைய, ஐ வாட்ச்ட் ஈரான் மூவிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இங்க ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வரும்போது பெர்ஃபெக்ட் டேஸ்னு ஒரு ஜாப்பனீஸ் ஃபிலிம் பார்த்தேன். ரொம்ப அருமையா இருக்கும். அது ஒரு 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 கதை சொல்றேன். அது வந்து அவன் வந்து பயங்கர வெல்தி ஃபெலோ, பட் இஸ் கோயிங் த்ரூ ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலி. ஸோ ஹி ஒர்க்ஸ் அஸ் இன் ஜாப்பனீஸ் டாய்லெட்ல போய் ஒர்க் பண்ணுவான். அவன் வாட்டுக்கு ஒரு லைஃப் நடத்திட்டு இருப்பான் டெய்லி. ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமா அவன் வந்து அவன் லைஃப் வந்து ஒரு சிம்பிளா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அகைன் இட்ஸ் அ வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் அண்ட் அது அதாவது நிறைய படங்கள் வந்து இப்ப இந்த உள்ளுலக்கு மாதிரி ஹியூமன் ஃபீலிங்ஸ் வச்சு நிறைய படம் வரணும். கமர்ஷியல்ஸ் இஸ் ஃபைன், கமர்ஷியல்லாம் வருது. அது வந்து நிறைய நிறைய வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப அது வந்து உள்ள நிக்கும், ரொம்ப நாள் இருக்கும் ஆக்சுவலா. ஸோ வித்தவுட் ஸ்டார்ஸ் எப்படி வரணும்னு நான் சொல்றேன்னா, இப்ப ஹாலிவுட் மூவிஸ் மாதிரி வந்துட்டு always, we know about this. Why this American Beauty was given a best film, and Kevin Spacey was winning a Oscar for in 2000 or 1999, I think 2000. Why? It was a very controversial character he did, Kevin Spacey. Having a crush on his own daughter's friend, actually. அப்படிதான் காட்டியிருப்பான். நம்ம ஊரெல்லாம் அவ்வளவுதான், அப்படி சைல்டு அபியூஸ் அதுக்கு எல்லாம் அது அவனோட அங்க ஹாலிவுட்ல வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷன் தான் பார்ப்பாங்க. கதை இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. நிறைய கேரக்டரைசேஷன் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கணும். நீங்க உள்ளுக்கு பாத்தீங்கன்னா அதான் கேரக்டரைசேஷன் இஸ் வெரி வெரி ஸ்ட்ராங். I think director Tony is from the school of உள்ளுக்கு டைரக்டர் டோனி வந்துட்டு இஸ் ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் சத்யஜித் ரே, கல்கட்டா. ஆமா, ஃபிலிம் இன்ஸ்டிடியூட். ஸோ அதோட குவாலிட்டி தெரியுது. அதோட ரைட்டிங், வெரி ஸ்ட்ராங் ரைட்டிங் இஸ் தேர் ஆக்சுவலி. நீங்க எந்த ஒரு சீனுமே எந்த படத்துலயுமே வந்திருக்காது. அந்த மாதிரி வரணும். படத்துல அந்த கேரக்டரோட எப்படிதான் இப்ப வீட்டுக்குள்ள தண்ணி வரும் போகும், தண்ணி வரும் போகும், எப்படிதான் எப்படி எடுத்தாங்க படம் பார்க்கும்போது. நிறைய படங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த ஹோமும் அதே மாதிரிதான். ஹோம் வந்து நம்ம ஆளுங்க வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் கரெக்டா செலக்ட் பண்ண. இந்திரன்ஸ் வந்து அந்த படத்துல நீங்க ஹோம் படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் இந்திரன்ஸ், அவர் பேர் இந்திரன். They use the artist very well actually, because அவன் வந்து எந்த பழைய ஆர்டிஸ்டையும் இல்ல. நம்ம தமிழ்ல வந்துட்டு எல்லாத்தையும் அவ்வளவு ரிட்டையர் பண்ணாங்க. இப்ப ரீசெண்டா வந்து ஜனகராஜ் அவர் நடிச்ச தாத்தான்ற ஒரு ஷார்ட் பிலிம் பார்த்தேன். யாருமே யூஸ் பண்ணல. ஜனகராஜ் இஸ் an excellent actor actually, right? சோ அவரை வச்சு ஒருத்தர் வந்து தாத்தா அப்படின்னு ஒரு ஷார்ட் பிலிம் பண்ணியிருந்தாரு. இட்ஸ் இன் ஷார்ட் பிளிக்ஸ், ஒரு ஆப் இருக்கு. அதுல போய் ரொம்ப அருமையா இருந்துச்சு. பழைய ஜனகராஜா பாக்குற அவனுக்கு வந்து இன்னும் அந்த ஏஜ் ஆளுங்கெல்லாம் விடல. ஆக்சுவலி வந்துட்டு பழைய ஆர்டிஸ்ட் எல்லாம் இன்னும் இன்னசென்ட் பிறந்து போயிட்டாரு. அதர்வைஸ் இந்திரன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட வந்து ஸ்டில் ஹவு பெஸ்ட் தே கேன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது மாதிரி யூஸ் பண்றாங்க. ஸோ டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், டெக்னாலஜி வைஸ் இட் ஹஸ் இம்ப்ரூவ்ட். A lot of new stories is being explored, but still what I would say is the commercial element is being kind of a hindrance to the creativity. ஓகே, கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆக்சுவலா ஒரு டைரக்டர் இப்படி பண்ணணும்னு நினைக்கிற டைரக்டர் கூட இப்படி அவன் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் வச்சிருப்பான். அதுக்கடுத்து இதெல்லாம் ஓடாதியா அப்படின்னு சொல்லிட்டு in order to make the producers happy, and as well as Gen Z and Gen Alpha, they want only bloodsheds and all shooting and those kind of things. நீங்க KGF 2ல பாத்தீங்கன்னா every 5 minutes ஒரு மாஸ் சீன் இருக்கும். நீங்க இந்தியால வந்து படம் பார்க்கணும், படம் பாக்குறானுங்களோ இல்லையா, செல்போனை தூக்கி எல்லாரும் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க எவ்ரி 5 minutes. ஏன்னா வந்துட்டு மாஸ் சீன் வந்து, ஏன்னா அதை போட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது போட்டு அவனுக்கு என்னென்னமோ பண்ணுவானுங்க. இப்படி சொல்லுமா ஞாபகம் வருது. நான் ஒரு படம் பார்த்தேன் ஒரு 15 years முன்னாடி, ஒரு இங்கிலீஷ் படம். அதுல இப்படிதான், அதுல ஒரு டைரக்டர் வந்து அவர் ஸ்டுடியோ கிட்ட போயிட்டு ஒரு ஹாரர் பிலிம் ஒண்ணு சொல்லுவார், ஐடியா கொடுப்பாரு. அவரு
அது ஆ. பேசி 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 தியேட்டர்ல வரும்போது இப்ப காமெடியா வெளில வரும் அந்த படம் அது. ஏன்னா எல்லாரும் ஆ, இன்புட், I எல்லாரும் know, I know, இன்புட், I know. எல்லாரும் ஸ்டூடியோக்கார இன்புட், இவன் இன்புட், அவன் இன்புட்னு அந்த கதையே மாத்தி குளறுபடி பண்ணி கடைசியில் அது காமெடியா வெளில வருது. I think I saw that film. Okay, நீ அது சொல்ற மாதிரி ஞாபகம் இருக்கு. அது மாதிரி ம். அங்கேயும் நடக்குது, இங்கேயும் நடக்குது, எல்லா ஊர்லயும் நடக்குது அது. ஏன்னா ஆமா, ஆமா, இன்புட்டுங்கிறது ஆமா, ஆமா, ஆமா. So, so things have improved at the same time. The commercial elements, in Indian cinema is unavoidable, which is kind of completely collapses the director's vision. What exactly he wants to do, he has to compromise for the producer's sake, or for the to make money and those kind of things. So the logic gets a big hit, big hole kind of thing. So அப்படிதான் போயிட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப மாத்த முடியாது. பட் வந்து முன்னாடிக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் யோசிக்கிறாங்க, நல்ல டைரக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, நல்லா வந்திருக்காங்க. Leave all this, Ranjit and all this Mari Selvaraj, all these people. Okay, they are also doing good. நல்ல படங்கள்லாம் எடுக்கிறாங்க. கொஞ்சம் ஷேட்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்கு உள்ள. நம்ம ஊர்ல இந்த ஹைப் கொடுக்குற தொல்லை தாங்க முடியாது. வாழை என்னமோ இல்ல, எல்லாரும் வெளியே வரும்போது அழுதுனே வரானுங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல படம். நான் சொல்றேன், ஆல் த வியூவர்ஸ் ப்ளீஸ் வாட்ச். நத்திங் லைக் தட் ஆக்சுவலி, ரைட்? வி ஹவ் சீன் அழகி, தங்கர் பச்சன் சார் அழகி பார்த்திருக்கோம். நம்ம வந்து பாலுமேந்திரா சாரோட அழியாத குளங்கள் பார்த்திருக்கோம். adult set love, how affectionate it is, kind of a thing. All these have come. Only the incident, I don't want to reveal that. And the incident of the last 10 minutes in Valai, அதுக்காக வந்து எல்லாரும் இவ்வளவு வந்து அதுவுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து நிக்கல. அது என்னடா படம் ஃபுல்லா இதை காட்டு, 10 நிமிஷம் ஏதோ ஒண்ணு காட்டுறான், ஓகே. அதனால வந்து நம்ம இதுக்காக வந்து உருகி ஐயோ மாரி செல்வராஜுக்கு இதுல இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஃபீலிங் கூட வெளியே வர முடியல. ஓகே, இவர் நல்லா லவ் பண்ணிக்கிறாப்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம அப்படிதான் வருது உள்ள. ஓகே, இப்ப நீங்க நல்லா இருக்கு, அப்ப ஓகே, இப்ப ஒரு நல்ல கிரியேட்டரை கொண்டு வந்திருக்கு. எல்லாரும் வாழ்க்கையும் நம்ம வந்துட்டு இன்னைக்கு வந்து ரீல்ஸ்லயும் இதுலயும் வந்துட்டு நீயா நானா ப்ரோக்ராம்ல வந்துட்டு ஒருத்தரும் அவங்க கதையை சொல்லும் போது மாரி செல்வராஜு கதையோட மேல வந்த ஆளுங்கெல்லாம் இருக்கிறாங்க. Luckily, good that he had a medium to express his voice actually, right? அவ்வளவுதான் சொல்லுவோம்ல. நம்ம நல்ல படங்கள் சொல்லணும், ரொம்ப ஹைப் பண்ணி சொல்லக்கூடாது. இன்னைக்கு வாழை இஸ் a big hit for your information. கமர்ஷியலி ஹிட் அது, அந்த படம் நல்லது. பட் வந்து இதெல்லாம் ஹைப் தேவைப்படுது படத்தை ஓட்டுறது. ஆமா, அது தேவைப்படுது. அதனாலதான் வந்து அப்படி இருக்கு உள்ள. நல்ல நல்ல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நான் வந்து இப்ப ரீசெண்டா வந்து திருக்குறளை மையமா வச்சு ஒரு குறும்பட போட்டி நடத்தினோம். முதல் மொழின்னு ஒரு அமைப்பு இருக்கு. திருக்குறளை ஆமா 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 அதுக்கு நான் தான் வந்து பிலிம் ஃபெஸ்டிவல் டைரக்டரா இருந்தேன். எல்லாருமே வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் தான். அப்படி எடுத்திருக்காங்க. நான் வந்து அந்த பெருமையா சொல்லுவேன், தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் இன் த குட் ஹேண்ட்ஸ் ஆஃப் த யங்ஸ்டர்ஸ் ஆக்சுவலி. ஏன்னா நான் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளதான் அந்த ஷார்ட் பிலிம்ஸ் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். மினிமம் 1 மினிட், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தமிழ்ல தான் பேர் வைக்கணும். அந்த ஒரு குறும்படம் முடிகிற போதும் ஒரு திருக்குறளோட அர்த்தம் வந்து புரிஞ்சு, ஏதாவது ஒரு திருக்குறள் எடுத்துங்க. நீங்க வந்து கருக்கா தானே, நீங்க வந்து ஒரு நல்ல ஸ்டோரிக்கா தானே அழைங்க, எதுக்கு அலையிறீங்க? 1330 குறள் இருக்கு. ஏதாவது ஒரு குறள் எடுத்துங்க. குறள் எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுங்க. 15 நிமிஷத்துக்குள்ள பண்ணுங்க. அருமையான படம். 167 என்ட்ரி வந்துருந்துச்சு, 47 குவார்டர் ஃபைனலிஸ்ட், 20 செமிஃபைனலிஸ்ட், 10 ஃபைனலிஸ்ட். அந்த 10 படத்தை வந்து நாங்க பெரிய ஸ்கிரீன்ல போட்டு 3 பிலிம் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு செலக்ட் பண்ண வச்சு வி கேவ் அவார்ட். அருமையான இப்ப அந்த மாதிரி படங்கள்லாம் பாக்கணும்னா இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப வந்து அதான் நான் வந்து அந்த 10 குறும்படங்களை வந்து நான் வெப் சீரிஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் டாக்கிங் டு ஓடிடி. அத வந்து இப்ப நம்ம வந்து எத்தனையோ அந்த இப்ப வந்துச்சுல மாடர்ன் லவ் சென்னை, மாடர்ன் லவ் ஹைதராபாத் வருதுல, இந்த மாதிரி நம்ம திருக்குறள் சீரீஸ் ஒண்ணுன்னே கொண்டு வரலாம்னு பாக்குறேன். நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். எல்லாம் வந்து அருமையான ஸ்கிரிப்ட். இன்னொன்னு, நம்ம எல்லாருக்கும் இப்ப இருக்க ஆப்டிடியூட் ஆஃப் வாட்சிங் பிலிம்ஸ் வித்தின் 10 to 15 மினிட்ஸ், அவ்வளவுதான். இப்ப நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வீடியோவே 2.5 நிமிஷத்துல ஓட்டி விட்டு பாத்துறோம். இது வந்து ஓகே, இது 15 நிமிஷம் தான் உட்காந்து பாத்துருவோம். அவங்க சாப்பிடும் போது கூட பாத்துட்டு அடுத்தது அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைப்பாங்க, இல்லைங்களா? எல்லாமே வந்து அருமை. அதாவது ரொம்ப செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப அதுல வாழ்வியல் இருந்துச்சு,
அந்த அந்த இப்ப உள்ள காலகட்டத்துல, அதாவது யூ வில் நாட் பிலீவ், நாங்க எத்தனை இலக்கிய கூட்டங்கள், புஸ்தக அறிவுங்கள் எல்லாம் நடத்திருக்கோம். இது ஆனா வந்துட்டு இந்த திருக்குறள் குறும்பட போட்டி வந்தப்ப எங்களோட அரங்கமே நிரம்பி வழிஞ்சு வெளியில எல்லாம் நின்னு பார்த்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, வெரி குட், வெரி குட். அதுதான் the power of மீடியம் film செக்ஷன். ஓகே, வெதர் இட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் ஆர் ஃபியூச்சர் ஃபிலிம், அவ்வளவு பேர் இது வந்து நிறைய பேருக்கு போய் சென்றடைஞ்சுச்சு. நிறைய பேர் எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணாங்க இந்த ஒரு இனிஷியேட்டிவ. இதை வந்து வந்து எனக்கு வந்து இந்த படங்கள்லாம் நீங்க வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கே கொடுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா வந்துட்டு வர்ற டெலிகேட்ஸ்க்கு வந்துட்டு புரிய வைக்கிறதுக்காக ஒரு ஷார்ட் பிலிம் மூலமா பண்ணா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப வந்து இந்த முதல் மொழி, நான் சொன்ன மாதிரி அந்த அமைப்போட இதுவே வந்து இன்றைய தலைமுறைக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்கணும். அதான் நோக்கம். இட்ஸ் அ நான் ப்ராஃபிட்டபிள் ரெஜிஸ்டர்ட் ஆர்கனைசேஷன். அதுல வந்து இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து இதே பண்ணி திருக்குறளை வந்து ஒருத்தவங்களும் அப்பதான் புரியும். திருக்குறள்ல அவ்வளவு மீனிங்ஸ் இருக்கு, அவ்வளவு எழுதியிருக்கிறாங்க. ஸோ நீங்க கருக்கெல்லாம் தேடவே வேண்டாம். இந்த மாதிரி இது திஸ் கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் பிரிங்ஸ் இன் குட் ஃபிலிம் மேக்கர்ஸ். எனக்கு இந்த 10 நான் இது வந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 10-20 they will all become great filmmakers. அதாவது வந்து அவங்கள கதை சொல்ற விதமே அப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபியூச்சர் ஃபிலிம். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பேர் என்ன, பிரதீப் தானே அவர் பேரு, இந்த இது எடுத்தா லவ் டுடே பிரகாஷா பிரதீப் பிரதீப் ரங்கநாதன். அவன் வந்து அந்த படம் இதுதானே, என்னது, ஷார்ட் ஃபிலிம் தானே, அப்பா லாக்கா நம்ம லாக், அந்த படம் தானே இந்த படம், இப்ப இந்த லவ் டுடே. சோ அந்த மாதிரி டெவலப் பண்ணலாம், டெவலப் பண்ணி நல்லா வரலாம். ஆனா அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற இதே வந்து ஐ ரியலி பிட்டி த கண்டிஷன் ஆஃப் ஆல் திஸ் த அஸ்பைரிங் ஃபிலிம் மேக்கர்ஸ். ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது எப்படின்னா, தேர் ஷுட் பி a platform to ஐ மீன், இப்ப வந்து ஒரு அமைப்பு மாதிரி வேணும். இது வந்து ஒரு அந்த மாதிரிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதாவது வந்து பெஸ்ட் ஸ்கிரீன் பிளே வந்துட்டு நம்ம அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி, இப்போ பெரிய பெரிய நிறுவனங்கள் லைக்காவோ இல்ல வந்துட்டு சத்யா மூவிஸோ இல்ல whoever it is, they don't need to search for stories. நம்ம வந்து அதை வெட் பண்ணி ஒரு கம்பெனி மேல நம்பிக்கை வச்சு, ஓகே இவங்க வந்து வெட் பண்ணியிருந்தா அந்த ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சே அவ்வளவு வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய நல்ல ஸ்கிரிப்ட் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்றோம், ஒரு ஜேர்னர் இப்ப வந்து அரண்மனை 1 ஓடிச்சு, அரண்மனை 2 ஓடுது, 3rd 4th எல்லாமே ப்ராஃபிட்டபிள், எல்லாமே ஒரே ஸ்டோரி, எல்லாம் ஒரே மியூசிக், அதே பேய், அதே இது அப்படியே போயிட்டு இருக்கு. 4மே 8. உங்களுக்கு ஃபார் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், 4 அரண்மனை 8, அரண்மனை 5 எடுக்கிறானுங்க. சரிங்களா? ஆமா. சோ அதனால வந்துட்டு இது ஒரு புதுசாவே வராது. சோ இந்த மாதிரி ஒரு எல்லாம் வரணும். இனிமே வந்து நான் ஆடணும் லைக் ஹாலிவுட் எல்லாம் இருக்கு. அதாவது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு கம்பெனி மாதிரி வச்சு, ஸ்டோரி உங்களுக்கு வேணும்னா எங்கள்ட்ட வாங்க. ஓகே, வி ஹேவ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆமா, கதை இலக்கா. ஆமா, அதாவது கதை இலக்கா நாங்க we will run a company like that. You come and அந்த மாதிரிலாம் யோசனை வருது. ஏன்னா கேவலமான படங்கள்லாம் வர்றதுக்கு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம். வாட் கைண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் we can do to the industry. அந்த மாதிரி சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு பண்ணலாம். சோ அக்செப்டன்ஸ் இருக்கணும், அதுக்குள்ள என்ன சொல்றது, ஃபண்டிங் இருக்கணும், இது எல்லாமே இருக்கு. ஆமா, எல்லாம் வந்து இப்ப வந்து புதுசா படம் எடுக்கிறவங்க யாருமே வந்து 2 கோடிக்கு மேல தரதே கிடையாது. 2 கோடி இப்ப எஸ்பெஷலி கொரோனாக்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிடுச்சு. 1 கோடி தான். ஓகே, உங்களுக்கு அதை வச்சு என்ன பண்றது? இப்ப வந்து டூலெட்னு ஒரு படம் வந்துச்சு, பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செல்லியன் சார் எடுத்திருந்தாங்க. அது வந்து இட் வான் லாட் ஆஃப் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ். அருமையான படம் டூலெட். இப்ப வீடு வாடகை விடுவோம்ல, அதான் டூலெட். இது நான் சொல்றது ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் 2 வருஷம் ஃபுல்லா வந்து இந்த அவார்ட் சர்க்கிள் விட்டு, அதுக்கப்புறம் அருமையான படம். இட் வான் செவரல் அவார்ட்ஸ் இன் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ். ஓகேங்களா? சோ அது வந்து ரொம்ப, ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் தி நம்பர். ஹி மேட் இட் இன் வெரி ஷூஸ்ட்ரிங் பட்ஜெட். And he knows sorry, money. So he kind of was, then finally 2 years he reserved. வாய்ஸ் கட்டா நம்ம. கேக்குதா? ஓகே, இப்போ ஓகே. ஓ இல்ல எனக்கு ஒரு
எனக்கு ஒரு கால் வந்துச்சு, வந்தா அந்த மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே, ஆமா, நோ வரிஸ். கால் வந்துச்சு. சரி, ஆமா, ஆமா. அப்போ அதான், அதான். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம 1 hour We can பேசிட்டோம் நம்ம. continue. We can, கண்டினியூ. ஆமா, if you want to continue, we can continue. I can speak for hours actually. So anyway, good interacting. குட் இன்டராக்டிங், நான் Yeah, பார்க்கலாம். yeah, நம்ம yeah. இன்னும் கொஞ்ச நாள் இப்ப நம்ம மறுபடியும் ஒரு இது போனோம், டிசிஷன் போடுவோம் நம்ம. சரிங்களா? சரி, சரி. ஓகே, கண்டிப்பா. Thanks, தேங்க்யூ thanks for the தேங்க்யூ. opportunity. கண்டிப்பா Thank you, கண்டிப்பா, viewers. தேங்க்யூ தேங்க்யூ Oh, தேங்க்யூ, பை. thank you. Bye, bye. Hello, thank you for watching my video. Please hit like and subscribe and keep watching. Thank you very much.